வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு எண்ணும் எழுத்தும் இங்கிலீஷ் ஒர்க் புக் யூனிட் 1க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை நியூ வேர்ல்ட். ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம நேம் எழுதணும். நெஸ்ட், டாப், பேரட், ஆரஞ்ச், எலிஃபண்ட், டைகர், டாக், கோட், டேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட் எனி 3 வேர்ட்ஸ் யூஸிங் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். இந்த பிக்சருடைய ஃபஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம 3 வேர்ட்ஸ் எழுதணும். 10 இருக்கிறதுனால பென்சில், பாட், பிக். கேட் இருக்கிறதுனால சி, கேப், கேன், கேட்ச். கைட் இருக்கிறதுனால கிங், கைண்ட், கிட். ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர். இந்த பிக்சர் ரிலேட்டடாக சென்டென்ஸ் எழுதணும். This is an apple, that is a fan, this is a feather. அடுத்து பாருங்க, fill in the blanks with the correct word. இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக கரெக்டான இடத்துல நம்ம அந்த பிக்சருடைய வேர்டு எடுக்கணும். There is a beautiful flower in the garden. The girl waters the rose plant. She sees a butterfly in the garden. It flies from one plant to the other. The gate of the garden is open. A small dog walks into the garden. The girl and the dog play in the garden. அடுத்து பாருங்க, tick the name of each picture and write it. This is a pineapple. This is a kangaroo. This is a pigeon. அடுத்து read and match. Butterfly, it has many colors on its wings. Parrot, it has a red beak. Jackfruit, it is big and has thorns outside. Elephant, it has a long trunk. Hen, it lays eggs. இங்கே பாருங்க, கரெக்ட் பிக்சர் ரிலேட்டடான சென்டென்ஸ்க்கு நம்ம டிக் பண்ணணும். இட் இஸ் அ லயன், இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இட் இஸ் அன் ஈகிள், இட் ஃப்ளைஸ் ஹை. அடுத்து பாருங்க, இட் இஸ் அ செர்ரி, இட் இஸ் ரெட். இட் இஸ் அ துலிப், இட் இஸ் பிங்க். இங்கே பீகாக்கோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு 3 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ பீகாக், இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், இட் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். இங்கே ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே பேட்டர்ன் பாருங்கள், ஏஎன்ல முடிகிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணி எழுதணும். கேன், ஃபேன், மேன், வேன், பேன். பெட், பெட், கெட், நெட், செட், பெட். பிக், டிக், லிக், பிக், பிக், ஃபிக். கோப், pop, hop, mop, top. Read the following and complete. இங்கே வந்து ஒரு வேர்டாக வந்து இணைச்சி அதிகமாக எழுதியிருக்காங்க. ஒரு ஏடா ஐ லைக் 2 வேர்டு 3 வேர்டு அப்படி அடித்து சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே எழுத வேண்டியது, ஐ லைக் டு ஈட் அ கேக். தேர் இஸ் அ ஸ்மால் ப்ளூ ஃபிஷ். ஐ கேன் see a brown fox. இந்த சென்டென்ஸை இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணணும். மாலா கேன் சிங் ஸ்வீட் சாங்ஸ். த கேட் வாக்ஸ் ஆன் த வால். த பாய்ஸ் பிளே வித் த பேட் அண்ட் பால். எ crane ஹேஸ் லாங் லெக்ஸ். பீஸ் லிவ் இன் அ ஹைவ். இது பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பிக்சர் கொடுத்து நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை பார்த்து நம்ம ஃபில்லப் பண்ணணும். த பாய் லிசன்ஸ் டு அ மியூசிக். A cat sleeps on the sofa. The boy wears a red t-shirt. A blue fish is inside the bowl. There is a yellow lamp in the room. A dog sits on the brown chair. இப்போ ஆக்டிவ் ஒன்றுக்கு வந்து நம்ம டிக் பண்ணணும். கிராஸ் ஒன்றுக்கு வந்து அந்த லேசி ஒன்றுக்கு வந்து கிராஸ் பண்ணணும். நிலா ரைட்ஸ் அ பைசைக்கிள், ஆக்டிவ், அதனால் டிக் பண்ணியிருக்கோம். குணா ஸ்லீப்ஸ் ஆல் டே, அது லேசி, அதனால் கிராஸ் பண்ணியிருக்கோம். டேவிட் ரன்ஸ் ஃபாஸ்ட் இன் அ பார்க், இப்போ ஆக்டிவ் ஒன், அதனால் டிக் பண்ணியிருக்கோம். கமலா வாட்டர்ஸ் த கார்டன், டிக் பண்ணியிருக்கோம். சோனா பிளேஸ் கேம்ஸ் ஆன் மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன் பார்க்குறது லேசி ஒன், அதனால் அங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இதோடைய பிக்சர் ரிலேட்டடாக இல்லாததை, ரெலவெண்ட்டாக இல்லாததை நம்ம வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. வி டேக் ஃபோட்டோஸ் வித் இட். இது ஃபோன், அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இங்கே ஈட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர். ரோபோவால் ஃபுட்டோ வாட்டரோ சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, அதனால் அது ராங்.
A farmer does tricks in the show. இங்கே வந்து magician தான் ட்ரிக் பண்ணுறாங்க, அதனால் அது wrong. இங்கே choose the correct word and complete the sentence. The sound of the cuckoo is pleasant. வந்து ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்குது, கரெக்டாக பார்க்கணும். ஒருவேளை ரொம்ப விளக்கமாக சொன்னோன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதனால் வேகமாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. Children enjoy the tricks of the magician. Machines can do any work easily and quickly. Madhi writes her homework. The robot looks like a human. எந்த அளவுக்கு குழந்தைங்க இந்த வேர்ட்ஸை வந்து அவங்க கரெக்டாக படிச்சிருக்காங்க, அதை நோட் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக தப்பான ஸ்பெல்லிங்கோடையும் கரெக்ட் ஸ்பெல்லிங்கோடையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த 4 பிக்சருக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, ராகுல் இஸ் அன் ஆக்டிவ் பாய், ஹி பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. செகண்ட் பிக்சர் பாருங்கள், இங்கே ஒரு குட்டி தம்பி தூங்குறாரு, அதனால் குட்டி இஸ் அ லேசி பாய், ஹி ஸ்லீப்ஸ் ஆல் டே. தேர்ட் ஒன் என்ன இருக்குது, நிவின் இஸ் அ லேசி பாய், ஹி டஸ் நாட் கீப் ஹிஸ் ரூம் க்ளீன். பார்த்தீங்களா, ரூம் அழுக்காக இருக்குது. அடுத்து அமலா இஸ் அன் ஆக்டிவ் கேர்ள், ஷீ ட்ரைஸ் த க்ளோத்ஸ். சரியா? Rearrange the words to frame sentence. First one, Yamuna is an active girl. Flowers give a pleasant smell. He felt ashamed for his action. The magician does many tricks. இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் இங்கே அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஆக்டிவ்க்கு என்ன, லேசிக்கு என்ன. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவிதா கெட்ஸ் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஆக்டிவில் என்னெல்லாம் எழுதணும் பார்க்குறோம். கவிதா வாஸ் அன் ஆக்டிவ் கேர்ள் எழுதுவோம். அடுத்து வந்து ஷி கீப்ஸ் ஹர் ஹவுஸ் க்ளீன் எழுதுவோம். ஷி பிளேஸ் இன் த ஈவினிங் எழுதுவோம். அடுத்து ஷி ஆல்வேஸ் புட் ஹர் திங்ஸ் பேக் இன் their பிளேசஸ். இப்போ லேசிக்கு என்ன எழுதுவோம், சீமா வாஸ் அ லேசி கேர்ள். சீமா கெட்ஸ் அப் லேட் இன் த மார்னிங். ஷி நெவர் புட்ஸ் ஹர் திங்ஸ் பேக் இன் their பிளேசஸ். ஷி கீப்ஸ் ஹர் பிளேஸ் அன்டைடி. இது மாதிரி நம்ம வந்து பிரித்து ஆக்டிவ்க்கும் லேசிக்கும் எழுதிக்கலாம். இந்த பேராகிராஃபை படித்து நம்ம வந்து நீட்டாக எழுதணும். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். நிஷா இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். அந்த நிஷா வந்து கிரிக்கெட் பிளேயரோ பேஸ்கெட் பால் பிளேயரோ கிடையாது. இது நாட் கரெக்ட். எந்த சென்டென்ஸ் கரெக்ட் இல்லையோ அதை நம்ம டிக் பண்ணணும். நிஷா வாட்சஸ் ஃபுட்பால் மேட்சஸ் அட் ஹோம் வித் ஹர் பேரண்ட்ஸ். இதுதான் ராங். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ நோ தட் நிஷா இஸ் நாட் அ லேசி கேர்ள், ஷீ டஸ் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதனால் நிஷா வந்து லேசி கேர்ள் இல்லை. டிக் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு ஆக்டிவ். ஆக்டிவ்க்கு லேசி. நிஷா பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹர் சிஸ்டர். இதை வந்து கரெக்டாக இந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிஷா டெய்லியுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அதனால் இங்கே வந்து சிஸ்டருங்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ட்ரிக் ரோபோட் லெசனை நல்லா ரீட் பண்ணிக்கலாம். ட்ரிக் ரோபோட் லெசனில் 2 மெயினான கேரக்டர் இருக்காங்க. ஒன்று விக்கி, அடுத்து ரோபோட். இந்த 2 பேருக்குமான பொருத்தமான சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ ரோபோட்டுக்கான சென்டென்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் ஈட் ஃபுட், யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்ரி. ஐ காண்ட் க்ளீன் யுவர் ரூம், செல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் அ லேசி பர்சன். இப்போ விக்கியோடைய ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மேக் மீ சம் ஃபுட், க்ளீன் மை ரூம் நவ், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு சார்ஜ் மை ஃபோன் நவ், ஐ டோன்ட் நீட் அ ரோபோட். அடுத்த பிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர், ரவி பாட் அ நியூ பைசைக்கிள், இட் வாஸ் ப்ளூ, ரவி ஃபெல்ட் எக்ஸைட்டட். இந்த சென்டென்ஸுக்கு ரிலேட்டடான பிக்சர் வந்து தேர்ட் ஒன். சூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. மதி வாஸ் ஹங்க்ரி, ஸோ ஷி ஏட் த ஃபுட் குயிக்லி. வினோத் ஃபார்காட் டு சார்ஜ் ஹிஸ் மொபைல் ஃபோன். மெஷின் மேக் அவர் லைஃப் ஈஸி. பானு ஃபெல்ட் எக்ஸைட்டட். இட் வாஸ் பிளசன்ட் டு சிட் அண்டர் த ட்ரீ. பண்டலைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கான ஆப்போசிட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆக்டிவ் லேசி, எக்ஸைட்டட் சேட், பிளசன்ட் பேட், சோல்ட் பாட்.
இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இணைச்சி நம்ம 2 சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஹி லைக்ஸ் டு வாட்ச் டெலிவிஷன். ஐ டு நாட் ஈட் ஐஸ்கிரீம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்கிற வேர்டுக்கு ரிலேட்டடான சேம் சினானிம்ஸ் கொண்ட வேர்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும், யூஸ் பண்ணி. இப்போ விக்ரம் ஃபீல்ஸ் ப்ளசன்ட் டு லிசன் டு மியூசிக். விக்ரம் ஃபீல்ஸ் ஹாப்பி டு லிசன் டு மியூசிக். கவிதா இஸ் எக்ஸைட்டடுக்கு பதிலாக ஈகர் டு see her friends in the park. Bees are busy insects. Venba kept her room tidy. Kirti was too inactive to open the door. Frame a sentence, each word. இந்த வேர்டுக்கு ஃப்ரேம் பண்ணணும் சென்டென்ஸ். Bees are active insects. I am very hungry. Homework. I have no homework today. Pleasant. I had a pleasant dream. இந்த பேசேஜ் ரீட் பண்ணி டிக் பண்ண போகிறோம் ஆன்சர்ஸ்க்கு. Why is Neela an active girl? Neela wakes up early and does all her work by herself. ஏர்லியாக வேக்கப் பண்ணியிருக்காங்க, எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக எழுந்துக்கிடுவீங்களா? உங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் நீங்களே ஈஸியாக பண்ணிடுவீங்களா? சுறுசுறுப்பாக இருப்பீங்களா? ஆக்டிவாக லேசியாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Who helps Leela to become active? Leela's sister. ஏன்னா நீலா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் நீலா வந்து லீலாவுடைய சிஸ்டர். இப்போ ரைட் த ஆப்போசிட் வந்து லேட், ஏர்லி, ஆக்டிவ், லேசி. வாட் மேக்ஸ் தேர் மதர் ஹாப்பி? நவ் லீலா அண்ட் லீலா ஆர் ஆக்டிவ். திஸ் மேக்ஸ் தேர் மதர் ஹாப்பி. இங்கே வந்து ரீரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹர் மதர் ஸ்கோல்ஸ் லீலா டு பி ஆக்டிவ் லைக் ஹர் சிஸ்டர். அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்க, சரியா? ஸ்கோல் பண்ணல. அதனால் ஹர் மதர் அட்வைசஸ் லீலா டு பி ஆக்டிவ் லைக் ஹர் சிஸ்டர். ரீட் அண்ட் ரைட், இதோடைய நோக்கமே மாணவர்கள் நல்லா இந்த பேராகிராஃப் வாசித்து எழுதணும். லெசனை நல்லா லிசன் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இந்த விக்கிக்கும் ரோபோட்டுக்கும் இடையிலான கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை கான்வர்சேஷனாக மாற்றி எழுத போகிறோம். விக்கி, ப்ளீஸ் மேக் மீ a cup of tea. I don't know how to make tea. Vicky, please clean my room. No, I can't clean your room. Please make me some food. I do not eat food. I can't make it. மை ஜன்னல் பாருங்கள். ஐ எம் டி கண்மணி. இப்போ கண்மணி வந்து ஒரு ஆக்டிவ் கேர்ள், அதனால் அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் ஆக்டிவாக லேசியாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஆக்டிவ்னா இது போல் உங்கள் நேமை மட்டும் மாற்றினா போதும். ஐ எம் கமலா அல்லது குமார் அல்லது சுரேஷ் போட்டுட்டு ஐ கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங் எல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.